மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமாம் பரம பாகவதாம் ஸ்மராமி. நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகின்னு பாகவதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு, பிரகலாதர் நாரதர் பராசரர் புண்டரீகர் அதிலிருந்து ஆரம்பித்து சுகர் முடிய அவரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இன்றைய தலைப்பு லீலா சுகர் அருளிய பாகவத முத்துக்கள். இதை பல பகுதிகளாக பிரிச்சுட்டோம். போன 2 பகுதி நம்ம முடிச்சிருக்கோம். 603-1, 603-2ன்னு. அதில் எப்படி லீலா சுகருங்கிறவர் 13ஆம் நூற்றாண்டிலே கேரளாவிலே வில்வமங்கலம் என்ற பெயரிலே அவதரித்து, எப்படி சிந்தாமணி என்கின்ற பெண் மூலமாக அவருக்கு ஒரு தாசி மூலமாக அவருக்கு எப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, ஒரு திருப்பு முனை வாழ்க்கையிலே ஏற்பட்டு, இப்படி ஒரு கிருஷ்ண பக்தராக அவர் ஆனார். இப்படி ஒரு கிருஷ்ண கிருபை அவருக்கு கிடச்சி, கிருஷ்ண தரிசனம் அவருக்கு கிடச்சி, இப்படி ஒரு கிரந்தத்தை அவர் எழுதினார்னு, அவர் எப்படி அந்த கிருஷ்ண லீலைகளை அனுபவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் முதல் பகுதி கிருஷ்ண தரிசனம். பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாகிறார். அந்த கிருஷ்ண தரிசனத்தை அவர் எவ்வாறு வர்ணித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லீலா சுகர் அருளிய பாகவத முத்துக்கள்னு அந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சுன்னு வரோம். அந்த சம்மரி, அதில் 110 ஸ்லோகம் அவர் எழுதின கிருஷ்ண கர்ணாமுதம். அதனுடைய சம்மரியை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்லோகமாக நம்ம அதனுடைய சம்மரியை பார்த்துட்டு வரோம். பூர்வ கதை சங்கிரகம். எப்படி பகவான் ஜோதி வடிவாக நீல பாலகனாக முரளி லோலனாக அவர் முன்னாடி காட்சியளிக்கும் பொழுது அந்த கண் அழகனை கண்ட லீலா சுகர் அப்படியே மகிழ்ச்சி பொங்கி மெய்மறந்து ஆடுறார். அவன் அழகை அப்படியே அள்ளி பருகுகிறார். அந்த பரஞ்சோதி ஸ்வரூபனுக்கு பல்லாண்டு பாடுறார் இல்லையா? நம்ம எல்லாம் பார்த்தோம். முன்னாடி பல்லாண்டு பாடினது பெரியாழ்வார் தான் நமக்கு தெரியும். ஸோ லீலா சுகர் நம்ம கிருஷ்ண பகவானுக்கு பல்லாண்டு பாடி ஜெயகோஷம், அப்படி ஒரு ஜெயகோஷம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணி அந்த பகவானுடைய தரிசன சுகத்தை அப்படி ஒரு உணர்வோடு அந்த ஆனந்தத்தோடு ஆழ்ந்து அப்படியே ஒன்றி போயிடுறார். அந்த இன்ப உணர்விலே ஆழ்ந்து கண்மூடி தியானத்திலே அந்த தரிசனத்திலே அப்படியே ஒன்றி போகின்றார். அப்படி ஒன்றி போயிருக்கிறச்சே பகவான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். கிருஷ்ணா, உன்னோட பால்ய பருவ விளையாட்டுகளை நான் கண்டு மகிழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் வாக்கிலே உன்னுடைய அருள் வெள்ளமாக பெருக வேண்டும்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். அங்கே தான் நம்ம போன வாட்டி முடித்தோம். ஸோ இந்த கிருஷ்ண லீலைகளை கிருஷ்ண கர்ணாமிருதம் மூலமாக இந்த லீலா சுகர், இந்த வில்வமங்கலம் என்கின்ற லீலா சுகர் எப்படி சுகபிரம்மம் பாகவதத்தை வர்ணித்து சொன்னாரோ, இவர் இந்த கிருஷ்ணலீலைகளை இவர் வர்ணித்து சொல்லும்பொழுது சுகர் மாதிரி சொன்னதுனால இவருக்கு லீலா சுகர், கிருஷ்ண லீலா சுகர் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்தது இல்லையா? இப்போ அந்த கிருஷ்ண லீலைகள் இந்த பால்ய பருவத்திலேருந்து எப்படி இவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கவர் பண்ணுவோம். இதை நான் அந்த சுருக்கத்தை வாசிச்சுட்டு வரேன். பகவானுடைய கிருபையினாலே நாம் இந்த சத்சங்கத்தை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த லீலாசுகர் அருளிய இந்த பாகவத முத்துக்களை நான் ஒவ்வொரு ஸ்லோகமாக சுருக்கமாக வாசித்து கொண்டு வருகிறேன். 41வது ஸ்லோகம். பகவானை பார்த்து சொல்கிறார், பகவானே, உன்னுடைய இளமை பருவம் மிக்க வசீகரமானதுப்பா. காண்பவர் மனதை கவரும் தன்மையுடையது என்பதை நான் அறிவேன். இந்த வேணுகானத்தின் இனிய நாதத்தினாலே பூரித்து மகிழ்ச்சியாலே மலர்ந்து பிரகாசிக்கின்ற அந்த சந்திரபிம்பம் போன்ற உனது முகத்தின் அழகை
நான் எப்படி வர்ணிப்பேன் கண்ணா? அந்த ஆனந்த ரசத்திலே ஒரு சிறு துளியாவது என் வாக்கிலே தோன்றி எனக்கு கவி பாடும் திறமையை விருத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பணிவாக ஆரம்பிக்கிறார் பாருங்க, எவ்வளோ பெரிய மகான். உன்னுடைய குழந்தை பருவம் 3 உலகங்களிலும் காண கிடைக்காத அற்புதம் நிறைந்தது என்பதை நான் அறிவேன். இது பாகவதத்தில் நிறைய இடத்துல பார்ப்போம். பிரம்மாவே பிரமிச்சு போயிடுவார் இவனோட பாலலீலைகளை பார்த்து. பிரம்ம மோகனம்னு ஒரு சாப்டர் பார்ப்போம். பிரம்மாவே பிரமிச்சு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய குழந்தை பருவம் 3 உலகங்களிலும் காண கிடைக்காத அற்புதம் நிறைந்தது என்பதை நான் அறிவேன். அதனால தான் அத்தனை பாட்டுகள் வந்திருக்கு இல்லையா? நம்ம ஊத்துக்காடு வெங்கட சுப்பையராக இருக்கட்டும், பிற்காலத்தில் அம்புஜம் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், யாரை வேணா எடுத்து கண்ணதாசன் வரைக்கும் கூட போகலாம். எல்லாரும் அந்த பாலலீலைகளை வர்ணிக்காதவா பாக்கி இல்லை இல்லையா? பாபநாசம் சிவனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அது. ஸோ அதை சொல்கிறார், உன் குழந்தை பருவம் 3 உலகங்களும் காண கிடைக்காத அற்புதம் நிறைந்தது என்பதை நான் அறிவேன். உன்னை காண வேண்டும் என்ற எனக்குள்ளே இருந்த ஆசையை சொற்களால் விளக்கி கூற முடியாது. என்ன செய்வேன் கண்ணா? அந்த மதுர கீதத்தை பொழிகின்ற முரளிதரனாக காட்சி தருகின்ற உனது மனோகரமான அந்த முகக்கமலத்தை என் 2 கண்களாலும் ஆசை தீர பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே கண்ணா. அது 43வது ஸ்லோகம். வேதமை நிறைந்த அலைபாய்கின்ற பார்வையாலும் ஆச்சரிய செயலாலும் என் உள்ளத்திலேயே ஏதோ ஒரு நப்பாசையை உண்டு பண்ணி விட்டாயே கண்ணா. கண்களுக்கு புஷ்டியை அளிக்கும் அந்த ரசாயனமாக உள்ள உனது குழந்தை பருவ விளையாட்டுகளை காண ஆசையினால் துடிக்கின்ற என் 2 கண்களாலும் உன்னை தழுவிக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன். என் கண்களால் தழுவிக்கொள்ள அப்படின்னு எழுதியிருக்கார். நம்மளாம் கைகளால்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் கண்களாலே தழுவிக்கிறார். 43. 44. தேவதேவா, என்னை அன்புடன் ஆதரித்து எனக்கு நல்லறிவையும் செல்வத்தையும் அளித்து எனது ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்து அருள் செய்பவன் நீயே அல்லவோ? என் உயிராக வாழ்வாக என் இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற உன்னை தவிர வேறு யாரிடம் சென்று நான் முறையிடுவேன்? 44. 45. கிருஷ்ணா, உனது வைபவங்களை உனது பெருமைகளை பேசுவதால் எங்களுடைய வாக்கு அந்த மாதுரியத்தினாலே அந்த இனிமையாலே அது நிரம்பட்டும். உன்னோட பெருமைகளை பேச பேச என்னுடைய வாக்கு இனிமையால் நிரம்பட்டும், மாதுரியத்தால் நிரம்பட்டும். உனது குழந்தை பருவ விளையாட்டுகளை நினைப்பதால் எங்களுடைய எண்ணங்களிலும் இன்பம் பெருகட்டும். ஸ்ரீ சுகர், வியாசர், பராசரர் முதலான புண்ணியாத்மக்களான அந்த பாக்கியசாலிகளுக்கு உன்னுடைய சரிதாமிருதம் நாவிற்கு தெவிட்டாத ருசியுள்ள இனிப்பு பண்டமாக உள்ளது. அவளுக்கெல்லாம் நாவிற்கு தெவிட்டாத ருசியுள்ள இனிப்பு பண்டமாக அவளுக்கெல்லாம் இருக்குது. ராதையின் பிரணய கோபமாகின்ற அந்த அபராதங்களை எதிர்பார்க்கின்ற உலக விருத்தமான உனது இளமை பருவ விளையாட்டுக்கள் அற்புதமானவைகள் அல்லவோ? பூதனை, சகடாசுரன், தேனுகன், பிரலம்பன் முதலான அசுரர்களை விளையாட்டாகவே வதம் செய்து உனது பாலலீலைகள், அந்த அப்பேற்பட்ட பாலலீலைகள் ஆச்சரியமானவை. காளியங்களின் கர்வத்தை அடக்கி ஒரு நம்ம பாலலீலைகள் பாகவதமே விடுறதிங்க. எப்படி பூதனை அடக்கினாய், சகடாசுரன் அடக்கினாய், தேனுகன் அடக்கினாய், பிரலம்பனை அடக்கினாய்ன்னு அங்கே விளையாட்டா நீ எப்படா வதம் பண்ண அவளை? ஒரு பாலனாக இருந்துண்டு. அதாவது கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் வித்தியாசம் பாப்பா சொல்லுவா. நிறைய வித்தியாசங்கள் தெரியும் இல்லையா? கிருஷ்ணர் அவர் ராமர் அரண்மனையில் பிறந்தார், கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்தார்னு நிறையா வரும். இவர் அஷ்டமி, அவர் நவமி, இது மாதிரிலாம் ஆரம்பித்து நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் இந்த கோகுல லீலைகள், பால லீலைகள்லாம் அந்த 12 வயசுக்குள்ளேயே அத்தனை விஷயம் பண்ணிவிடுவார் கிருஷ்ணர். இவர் 12 வயசுக்கு தான் வெளியிலேயே போவார் ராமர். அதுக்கப்புறம் தான் தாடகாவதம், அந்த அகல்யா சாப விமோசனம்லாம் அப்புறம் தான். ஸோ இங்கே பாருங்க, சின்னவனாக இருக்க செய்ய அவ்வளவு பெரிய அசுரன்கள்லாம் அசால்ட்டாக அனாயசமாக விளையாட்டாகவே நீ வதம் பண்ணுறியடா, அதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னு அங்கே சொல்கிறார். காளியங்களின் கர்வத்தை இல்லையா,
காளிங்க நர்தனம் நம்ம பார்த்துருக்கோம். கோவர்தன மலையை குடையாக பிடித்து கோபாலர்களை ரட்சித்து கன்றுகளை போஷித்து ஆயர்குல மங்கையருடன் ஆனந்தமாக விளையாடி பற்பல அற்புத லீலைகள் புரிந்தாயே, அவைகளை நான் பார்க்க வேண்டுமே, நான் பாட வேண்டுமே. யாவராலும் புகழ்ந்து கொண்டாடப்படுகின்ற உனது முகத்தாமரையிலிருந்து வெள்ளமாக பெருகி வருகின்ற வேணுகீதத்தின் ஸ்வர சஞ்சாரங்கள் எனது இதயத்திலே தொடர்ந்து தைலத்தாரை போலே பெருகி ஓடிக்கொண்டிருக்கட்டும் கண்ணா, என் மணிவண்ணா அருள் தாராய். நம்ம நிறைய கோவில்கள் போவோம், நம்ம புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் போகிறச்சே இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது, இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்ததுன்னு 4-5 கோவில் காம்பா. காஞ்சிபுரத்தில் கூட ஒரு கோவில் காம்பா. அதாவது அது நடந்த இடம் ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி லீலாசுகர் மாதிரி பாகவதோத்தமர்கள் பகவானை பிரேரணை பண்ணி நான் அதை பார்க்கணுன்னு சொல்கிறச்சே அவளுக்காக இன்னொரு தரம் அதை எனாக்ட் பண்ணி காட்டிருக்காரான் அவர். இந்த மாதிரி பற்பல பாகவதோத்தமர்களுக்கு பற்பல இடங்களிலே த சேம் ட்ராமா ஹேஸ் பீன் எனாக்டட் ஃபார் தெம். அதே மாதிரி தான் இவர் கேட்குறார், நான் அதை பார்க்கணும்பா, நீ அந்த காளிங்க நர்த்தனம் பண்ணி அதை நான் பார்க்கணும், கோவர்தன மலையை கொடையாக தூக்கி பிடிச்சியே அதை நான் பார்க்கணும். ஏன்னா சில பேர் இந்த கோவில் இங்கே தான் நடந்ததுன்னா நமக்கு புரியாது, அது எப்படா இங்கே நடந்தது, இங்கே கிருஷ்ணர் இந்த பக்கமே வரலையே, கோகுலம் வந்து நார்த் இந்தியாவிலனா இருக்குது, இங்கே எங்கடா காஞ்சிபுரத்துக்கு வந்தார்னு கேள்வி கேட்போம். அப்படி இல்லை கமாச்சாரம். இது ஒரு உபன்யாசத்தில் ஒரு பெரியவர் சொல்லி தான் நான் கேட்டேன், ஒரு மகான் சொல்லி தான் நம்ம கேட்டோம். அந்த மாதிரி இந்த மாதிரி உருகி மனம் உருகி கேட்டால் ஏன் வரமாட்டார்? நமக்கு கூட ஒருவர் அந்த வித டெனாசிட்டி, அந்த வித ஃபெய்த், அந்த வித ஸ்ரத்தா, அந்த இது நமக்கு கிடையாது இல்லையா? வி ஆர் ஆல் கண்டாமினேட். வென் ஐ சே வி, நம்ம ஆத்மா பிறக்கறச்சே சுத்தமாக தான் இருந்தது, அது போக போக அசுத்தமாக ஆயிடுத்து. எனிவே, ஆம், அந்த கண்ணனின் இளம் பருவம், அந்த தாமரை போன்ற முகம், அந்த காருண்யம் நிறைந்த லீலா கடாட்சம், அந்த அற்புத சௌந்தரியம், அந்த இனிமையான மந்தஹாசம் எல்லாமே ஆச்சரியமானது. நான் சத்தியமாக கூறுகின்றேன் அப்படின்னு ஸ்டாம்புவர் அடிக்கிறார். அது அவர் பாவம் பாகவதோத்தமர் சொல்லணுமா? அது நான் சத்தியமாக அந்த நம்ம ஊர்லலாம் அந்த சின்ன பசங்க ரோட்டில் தெருவில் இவங்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, கூலிக்காரங்கள்லாம், நான் கல்புராட்சி சத்தியம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னும். அது அப்போவே பொய் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இவாளெல்லாம் வந்து மகான்கள், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவான்கிட்ட சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக கூறுகின்றேன், இந்த ரமணீயமான காட்சி தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிது. இது சத்தியம், சத்தியம், முக்காலமும் சத்தியமே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா பிரம்மாவே சொல்லிருக்கார், அங்கே வந்து இப்போது இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா வைகுண்டத்தில், சத்தியலோகம் கூட வந்திருக்கேன், இந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி மாடு மேய்க்கிற பசங்களோடு உட்காந்து வனபோஜனம் பண்ணுவார் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா அதெல்லாம் இங்கே யூனோ ரப்பிங் எல்போஸ் வித் தீஸ் பாய்ஸ், வி நெவர் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு என் பிரம்மா எல்லாம் என்வியஸ். தே ஆர் ஆல் எப்படா இந்த மாதிரி இருக்கான், நமக்கு கிடைக்கலையே இது அப்படிங்கிற மாதிரி. அதே இந்த இவளே சொல்லுவா, நம்ம இந்த காலத்திலேயே தேசிகனுக்கு வந்து பகவான் வந்து நீ வைகுண்டத்துக்கு வாடா, நான் உனக்கு மோட்சம் கொடுத்துட்றேன், எதுக்கு இங்கே கஷ்டப்படுறேங்கிற மாதிரி கேட்குறச்சே அவர் சொன்னாராம், வைகுண்டம் வந்தால் இந்த மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கருட வாகனம் நடக்கிறது, இங்கே நான் அங்கே வந்து பகவானோட முன்னழகை சேவிக்கிறேன், பகவானோட பின்னழகை சேவிக்கிறேன், இதெல்லாம் அங்கே வந்தால் பார்க்க முடியுமாடான்னு கேட்டாரான் தேசிகன். அந்த மாதிரி இவர் சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் தேவர்களுக்கு கூட கிடைக்காதுப்பா, இது சத்தியம், சத்தியம், முக்காலமும் சத்தியம். ஸோ சாஸ்திர ஆராய்ச்சியாலும் தியான யோகத்தினாலும் உபனிஷத் வாக்கியார்த்தங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஞானிகள் கூட இன்னமும் உனது ஸ்வரூப விசேஷத்தை கண்டு அறிய முடியவில்லை இல்லையா? எவ்வளோ பேர் நிறைய உபனிஷத் எக்ஸ்பர்ட்டாக இருப்பா, நிறைய லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பா, அவளாலேயே இன்னும் உன்னோட ஸ்வரூப விசேஷத்தை கண்டு அறிய முடியவில்லை. ஏ பிரபோ, அப்படிப்பட்ட நீயோ காரணம் இல்லாமலே அளவற்ற கிருபையினாலே இந்த கண்களுக்கு முன்பாக வந்து தோன்றி எனக்கு வெகு நேரம் தரிசனம் தந்து அருளினாயே. கண்ணா, உனது கிருபையை நான் என்னவென்று சொல்வேன்? முத நாள் பார்த்தோம் இல்லையா, பகவான் எப்படி லீலாசுகருக்கு தரிசனம் கொடுக்குறார், அப்புறம் மறைஞ்சு போய்டுறார். அதை பார்த்து இன்னும் அந்த ஆனந்தத்திலே இருக்கார், இன்னும் அந்த ஆனந்தத்திலேயே இஸ் தேர் நவ்.
அடுத்த ஸ்லோகம். என்று கருணை வள்ளலான கண்ணபிரான் அளவு கடந்த கருணாவிலாசத்தை நினைத்து நினைத்து ஆனந்த பரவசத்திலே ஆழ்ந்து இருந்த அந்த லீலா சுகர் திடீரென்று சரஸ்வதி தேவியிடம் மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கலானார். என்னடா அது இத்தனை நாள் திடீர்னு கிருஷ்ணனை பற்றி எல்லாம் சொல்லிட்டோ அந்த கருணாவிலாசத்தை நினச்சி 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 அந்த ஆனந்த பரவசத்திலே முழுதிருந்த லீலா சுகர் இந்த ஸ்லோகத்தில் திடீரென்று சரஸ்வதி தேவியிடம் மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கலானார். என்ன விஷயம்னு பார்ப்போம், எதுக்காகன்னு பார்ப்போம். சொல்கிறார் பாருங்க இப்போ பிரார்த்தனை. அன்பே உருவான அன்னையே, ஏ கலைவாணியே, நீ இயல்பாகவே தயையுள்ளவள் அல்லவா? நான் இதுவரை என் வயிற்றை நிரப்புவதற்காக வெட்கமில்லாமல் மூர்க்கர்களின் முன்னிலையிலே பாடி உனக்கு பெரிய அபசாரம் இழைத்து விட்டேன். அதற்காக என்னை மன்னித்துருள்வாயாக. மணி, என் வாக்கிலே வாழ்கின்ற உன் உதவியை கொண்டு இந்த கோபாலனை பாடாமல் அனுசிதமான செயலை செய்து யாரை பற்றியோலமா பாடி வீண்காலம் போக்கிட்டேனேம்மா இத்தனை நாளா. அதுக்காக உன்னோட சரஸ்வதி கடாட்சம் இருந்தும் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே, அது ஒரு பெரிய இது இல்லவா, அபராதம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சரஸ்வதி தேவிகிட்ட மன்னிப்பு கேட்குறார். இனிமேல் இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என் கண்ணனுடைய லீலா வைபவங்களையே பாடி நான் மிச்ச காலத்தை கழிப்பேன். அதற்கு உன் அருளை வேண்டுகிறேன் என்று வாக்தேவியை கேட்டுக்கொண்ட லீலா சுகர் இந்த முரளிலோலனின் அருளை பெற முரளியின் உதவியையும் நாடுகிறார். இந்த நீல பாலனின் உதட்டு அருகிலே அமர்ந்து அவனுடன் எப்போதும் உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த புல்லாங்குழலை பார்த்து சிபார்சு செய்யும்படி கேட்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது பகவான்கிட்ட ஒரு வேலை நடக்கணும்னா முதல்ல தாயார்கிட்ட போய் நம்ம கேட்கணும். தாயார் சிபார்சு பண்ணாதான் பகவான் பண்ணுவர். இது எல்லா ஆழ்வார்களும் சொல்லியிருக்கா, சொல்லாதவாளே பாக்கி இல்லை. நம்மளே காத்தால ஆச்சாரியனோட தனியன்லாம் சொல்கிறச்சே, என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் பூக்கி எங்கள் அம்மா அப்பாவை முதல்ல நமஸ்காரம் படிக்கிறேன், யானடைவேன் இவர் குருக்கள் நிறைவணங்கி அவளோட சாமிச்ச நம்ம ஆச்சாரியன் பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் ராமானுஜர், பெரிய நம்பி அவருடைய ஆச்சாரியன், ஆளவந்தார் அவருடைய ஆச்சாரியன், பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி அவருடைய ஆச்சாரியன், நன்னெறி எவர் குறைத்த உய்யக்கொண்டார் அவருடைய ஆச்சாரியன், நாதமுனி அவருடைய ஆச்சாரியன், நாதமுனி சடகோபன் நம்மாழ்வார் அவருடைய ஆச்சாரியன், நாதமுனி சடகோபன் சேனைநாதன் விஸ்வக்சேனர், எல்லாரையும் வேண்டிண்டு இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி கிடைக்கின்றன. இவ்வளவு பெரிய ட்ராக் பகவான்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தாண்டா வந்திருக்கேன்னு சொல்கிறது இல்லை, பெருசு இல்லை. நான் யார் தெரியுமோ இல்லையோ, ராமானுஜதாசன் அப்படின்னா பகவான் பண்ணுவாராம். அதுவும் தாயார்கிட்ட போய் சொல்லணும். தாயார்கிட்ட போய் சொன்னால் தாயார் சிபார்சு பண்ணுவாள் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நேர சரணாகதியே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீயுடன் கூடிய நாராயணன். இங்கே அந்த மாதிரி முதல்ல சரஸ்வதியை வேண்டிக்கிறார். அதுக்கப்புறம் நேர புல்லாங்குழலில் போய் வேண்டிக்கிறார். ஏ புல்லாங்குழலே, நீ தான் கிட்டக்க இருக்க, பகவானுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்க, தயவுசெய்து அவன்கிட்ட சொல்லுப்பா, அவனுடைய அருள் ஓணும் எனக்கு அப்படின்னு சொல்லி, ஓ முரளி, முகுந்தனுடைய அழகான முகத்தாமரையிலே அமர்ந்து ஆனந்தமாக அவனுடன் உறவாடுகின்ற உன்னை வணங்கி இப்போது நான் ஒன்று யாசிக்கின்றேன். அவனுடைய ஒளிமிக்க உதட்டின் அருகிலே இடம் பிடித்து கொண்டுள்ள நீயே பாக்கியசாலி. நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலிடா. அவன் உதட்டுக்கு பக்கத்துலேயே உட்காண்டிருக்க பத்தியா? அந்த அதரம் மதுரம்னு பாடுவாரே நம்ம வல்லபாச்சாரியர், அந்த மாதிரி அங்கே உதட்டுலேயே நீ உட்காண்டிருக்கடா. ஆண்டாள் பாடினாலே அதே மாதிரி கற்பூரம் நாருமோ இல்லையா, தித்திக்கம் இந்த வாயால்னு பாடுவா இல்லையா, இந்த மாதிரி எல்லாரும் ஆண்டாளும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையாக கேட்பா. நீ என் கிருஷ்ணனை பார்த்தியா, நீ என் பிருந்தாவனத்தை கண்டீரோ பிருந்தாவனத்தை கண்டீரோன்னு பாடுவா இல்லையா, எல்லாரையும் தூது அனுப்புவாள். இந்த மாதிரி இவரும் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்குறார், சிபார்சு கேட்குறார். இப்போ இவர்கிட்ட போய் யாசிக்கிறார். யார்கிட்ட? நம்ம வேணுகிட்ட. வேணுவாத்தியம் அந்த உதட்டின் அருகே இடம் பிடித்து கொண்டுள்ள நீயே பாக்கியசாலி. அவனுடைய மூச்சுக்காற்றின் இனிய ரசத்தின் சுவையாக அதை நன்றாக அறிந்துள்ள நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நந்தகுமாரன் குழல் ஊதும் பொழுது ஆனந்தமாக இருப்பான். அந்த சமயத்திலே காது வரை நீண்டு இருக்கின்ற நீ அவன் செவியிலே மெல்ல இரகசியமாக என்னுடைய நிலைமையை சொல்லி உதவி செய்ய வேண்டுகிறேன் என்றார்.
எப்படி கேட்குறார் பாருங்க. அன்றைக்கி ஒரு உபன்யாசகர் சொல்லிகிட்டு இருந்தார், அப்பா கிட்ட வந்து எப்படி பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா முதல்ல அம்மாட்ட கொடுப்பான். அம்மா இருறா, அப்பா நல்ல மூடில் இருக்கிறார், அந்த பார்த்து நான் கொடுக்குறேன்னு அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டிஃபன் சாப்பிட உட்காந்துருக்கச்சே காத்தால் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு, கொஞ்சம் கைது போட்டுருங்கோ, ஒன்றும் சொல்லாதீங்கோ, அவர் நல்ல மூடில் இருக்கச்சே எப்படி கைத்து வாங்குவார்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு உபன்யாசகர். அந்த மாதிரி நீ நல்ல மூடில் இருப்பான்டா, அவன் வேணுவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கச்சே, அப்போ கொஞ்சம் ஒரு காதில் ஒரு வார்த்தை போடியா, அவர் காதில் ஒரு வார்த்தை போடு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய நாவிற்கே உத்தரவு போடுகின்றார். ஏ நாவே, இனிமேல் நீ என் கண்ணழகனின் லீலா வைபவங்களை மட்டுமே பாட வேண்டும். தன்னுடைய நாக்குக்கு கமாண்ட். மதுரமான ஸ்வர சஞ்சாரங்களினாலே புல்லாங்குழலை நிரப்பிக்கொண்டு இனிமையான கீதத்தை ஒலிபரப்பி கொண்டு பிருந்தாவன பிரதேசத்தில் பசுக்கூட்டத்தை மேய்த்து கொண்டு இங்கும் அங்குமாக சஞ்சரிக்கின்றானே அந்த முரளீகான லோலனை மட்டுமே நீ பாட வேண்டும். இந்திரன் முதலான தேவர்களை இம்சை செய்த அசுரர்களை வதம் செய்து அபயமளித்த அந்த அனந்தனை மட்டுமே நீ பாட வேண்டும். ஓ நாவே, நன்றாக கவனி. என் கிருஷ்ணன் ஆச்சரியமான மகிமை வாய்ந்தவன், வேத ஸ்வரூபமாக விளங்குகிறவன், கோபியர்களின் இதய பவனத்திலே குடியிருப்பவன். ஆகவே நீ அவனுடைய மகிமைகளை எப்போதும் சொல்ல வேண்டும் என்று தனது நாவிற்கு உத்தரவிட்ட லீலா சுகர் அருகிலுள்ள சாதுக்களை பார்த்து கூறினார், பெரியோர்களே, நான் சொல்லுவதை கவனிங்கள். இனிமேல் நாம் வீண் காலம் கடத்துவது சரியல்ல. நமது வாழ்நாட்களிலே அதிக காலம் வீணாகி விட்டன. இது நமது புருஷ ஆயுஷில் எத்தனையோ நாட்கள் வீணாகி விட்டன. பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனுடைய வாழ்நாட்களிலே சில நிமிடங்கள் மட்டுமே உபயோகமாக உள்ளதென்று கணக்கிடப்படுகிறது இல்லையா? நமக்கே தெரியும், நம்ம வாழ்நாளில் பாதியும் உறங்கி போகும்னு ஆழ்வார் பாடின மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து வியர்த்தமாக போயின்னு இருக்குப்பா. கண்ணனை பாடாத நிமிடங்கள் வியர்த்தமாக போய்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சாதுக்களுக்கு சொல்கிறார். அந்த நீல பாலனின் திவ்யமான சரித்திரங்களை பாடுகின்ற வினாடிகள் மட்டுமே உபயோகமானது என்று அறிந்து கொள்ளுங்கள். பக்தி உணர்ச்சி பொங்க உள்ளம் உருகி பாடுகின்ற வினாடிகளே உபயோகமுள்ள மணித்துளிகளாக கருதப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த லீலா சுகர் இவ்வாறு பேசிகிட்டே இருக்கச்சே திடீர்னு தன்னை மறந்து அந்த பரவசத்திலே ஆழ்ந்து தியானத்திலே ஒன்றி விடுகின்றார் லீலா சுகர். அப்போது அவரது அகக்கண்களிலே தோன்றி காட்சி அளித்த அந்த பரவாசுதேவனின் பாலலீலைகளை கண்டு ஆனந்த பரவசத்திலே மூழ்கி கண்ணீர் பெருக கவனிக்கின்றார். அப்போ அவருடைய அகக்கண்களிலே ஒரு பெரிய காட்சியை பார்க்கிறார். பரவாசுதேவனின் பாலலீலைகளை காண்கின்றார். அந்த ஆனந்த பரவசத்திலே மூழ்கி கண்ணீர் பெருக கவனிக்கின்றார். ஆச்சரியத்தினாலே திகைக்கின்றார். என்ன பார்க்கிறார்? அப்படி என்ன பார்க்கிறார்? அவருடைய அகக்கண்களிலே தியானத்திலே கால்கட்டை விரலை சுவைத்தபடி ஆனந்தமாக உறங்குகின்ற அந்த சின்னஞ்சிறு குழந்தையை பார்க்கின்றார். அரை சலங்கைகள் குலுங்க குலுங்க அழகாக தவழ்ந்து வருகின்ற அந்த பாலகனை கண்டு பிரமிக்கின்றார். தளர்நடை பயின்று வெண்ணையை திருடுகின்ற சிறுவனை கண்டு பரவசமடைகின்றார். இந்த தளர்நடை பருவம்லாம் நம்ம ரொம்ப பெரியாழ்வார் எப்படி அனுபவிச்சார்னு நம்ம தனியாக பார்த்தோம். இப்போ இவர் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. இதோ இந்த இனிய காட்சிகளை நமக்கும் காண்பிக்கின்றார். மகிழ்ச்சி பொங்க பாடுகின்றார். கேளுங்கள், பாருங்கள். சுவை மிகுந்த கதைகளை சொல்லுகின்ற அந்த சொல்லோவியங்களை நாமும் காணலாம் வாருங்கள். அந்த ஆலிலையின் மீது ஒரு அழகான குழந்தை தன் பிஞ்சு கைகளினாலே கால்கட்டை விரலை பிடித்து வாயிலே வைத்து சுவைத்தபடி உறங்குகின்றது. அந்த இனிய தோற்றத்தை கண்டதும் லீலா சுகர் சிந்திக்கின்றார். ஆம் ஆம், இந்த குழந்தை எங்கும் பிரகாசமாக ஸ்வயம் ஜோதி வடிவாக விளங்குகின்ற எம்பெருமான் வைகுண்டபதியே இவ்வுலகம் முழுவதும் பிரளயத்திலே மூழ்கி இருந்த பொழுது அந்த பரந்த நீர்ப்பரப்பிலே ஆலிலையிலே சின்னஞ்சிறு குழந்தையாக பள்ளி கொண்டிருந்த பரம்பொருள்தான் இந்த குழந்தை. ஆகா, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்று நினைத்த லீலாசுகருடைய வாக்கிலே கவிதை வெள்ளம் பெருகி ஓடியது. ஆஹா, எவ்வளவு அழகான குழந்தை! சின்னஞ்சிறு தாமரை கைகளினாலே தனது பாதகமலத்தை பிடித்து முகாரவிந்தத்திலே வைத்து சுவைத்தபடி அந்த ஆலிலையின் ஆதரவிலே படுத்திருக்கின்ற அந்த பாலமுகுந்தனை மனத்தாலே நான் தியானிக்கின்றேன்.
பாடு என்று இவ்வாறு அவர் பாடுகின்றார். உடனே அவருடைய அகத்திரையிலே மற்றொரு அற்புத காட்சி தென்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். நம்ம இந்த ஆலிலை பாலகனை பற்றி இதில் பார்த்துருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது ஸ்கந்தத்திலே இந்த கடைசியில் பிரளயம் வரச்சே எப்படி அந்த பிரளய ஜலத்தில் மார்கண்டேயருக்கு மாத்திரம் எப்படி பகவான் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு காட்சி. மார்கண்டேயர் தன்னுடைய ஆசிரமத்தில் உட்காண்டிருப்பார். மார்கண்டேயர் ஒரு தரம் பகவான்கிட்ட சொல்லியிருப்பார், எனக்கு இந்த உன்னுடைய மாயையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதை நீ எனக்கு காட்டணும்னு பகவான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது இந்த ஒரு சமயம் தன்னுடைய ஆசிரமத்தில் அவர் உட்காண்டிருக்கச்சே ஒரு பெரிய பிரளயம். அந்த பிரளயத்தில் 4 கடலும் பொங்கி எங்கே பார்த்தாலும் ஒரு ஜல பிரளயம். அப்படி ஒரு பெரிய பிரளயம். உலகமே அழிந்து அவர் மட்டும் அந்த பிரளய ஜலத்திலே உட்காண்டிருப்பார். அவருடைய ஆசிரமம் மாத்திரம் அங்கே இருக்கும். அப்போது யாருமே கிடையாது, இவர் தான் இருக்கார். அப்போ அங்கே ஒரு குழந்தை ஆளிலையில் ஒரு பாலகன் வருவதை பார்ப்பார். தேஜோமயமான ஒரு குழந்தை வருது. அது நம்ம பார்த்துருப்போம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. தனது கைகளினாலே காலை பற்றி கால்கட்டை விரலை தனது சிறுவாயிலே வைத்து ருசி பார்த்து கொண்டு ஆளிலையிலே படுத்திருக்கும் பாலமுகுந்தனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் மார்கண்டேயர் உலகமே அழிந்தும் கூட இந்த குழந்தை மட்டும் எப்படி அழியவில்லை என்று நினைத்து அந்த குழந்தையை கட்டிக்கொள்ள விரும்பி கிட்ட வரார். அந்த குழந்தை என்ன பண்ணுறது, பிரளய ஜலம் முழுவதையும் குடித்துடுத்து. அந்த ஜலத்துடன் மார்கண்டேயரும் அந்த முகுந்தனோட முகத்திலே பிரவேசித்து விட்டார். பிறகு அப்படியே உள்ள போயிட்டார். குழந்தையின் உடலுக்குள்ளே ஒரு பெரிய பிரபஞ்சம், அதுக்குள்ள ஒரு பிரளயம், அதுக்குள்ள ஒரு ஆசிரமம், அதுக்குள்ள ஒரு மார்கண்டேயர் உட்காந்துருக்கார். அப்படி தலை சுத்துறது. இன்னொரு மூச்சு விடுறார் பாருங்க வெளியில் அந்த குழந்தை. அதே இடத்துல நம்ம மார்கண்டேயர் உட்காந்துருக்கார். அது இந்த எப்படி அந்த மார்கண்டேயருக்கு மாத்திரம் அந்த பிரளயம் அந்த சிருஷ்டி ஒரே கணத்தில் பகவான் அவருக்கு காமிச்சார். அதை இங்கே நினைச்சு பார்க்குறார், அதை தியானிக்கிறார். நம்ம லீலாசுகர் அதை மனதாலே நினைத்து கொண்டு அந்த அவருடைய அகத்திரையிலே இதை பார்க்குறார். தன் முன்னாலே தவழ்ந்து வருகின்ற பாலகனை கண்டு ஆழ்ந்து லீலாசுகர், இவன் என் இஷ்ட தெய்வமான கிருஷ்ணன் தான். ஒன்றுமே அறியாத பாலகனாக ஆளிலையிலே பள்ளி கொண்டிருந்த அந்த பரதத்துவமே நமது பாக்கிய விசேஷத்தினாலே நம்மிடையே குழந்தையாக விளையாடுகின்றான். ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி, என்ன காட்சி. அந்த சின்ன கால்களில், அந்த பிஞ்சு கால்களில் தண்டையும் சலங்கையும் இனிய ஒலி எழுப்ப, கைகளிலே அணிந்துள்ள கங்கணமும் வளையல்களும் கிங்கிணி நாதம் செய்ய, இடுப்பிலே தங்க அரைஞான் சிறிதே நழுவி தொங்க, முத்து சாரங்களினாலே சுற்றி அலங்கரிக்கப்பட்ட கேச ஜாலங்கள் பின்கழுத்திலே புரள, அழகாக ஆடி அசைந்து தவழ்ந்து வருகின்றானே. வசுதேவனுடைய பாக்கியவசத்தினாலே தோன்றி ஆயர்பாடியிலே சஞ்சரிக்கின்ற இவனை நான் வணங்குகின்றேன். அந்த நீல திருமேனியிலே புதிதான சலங்கை கொத்துக்களை இடுப்பிலே அணிந்து கொண்டு அந்த புலிநகத்தாலே செய்த அழகான ஆபரணத்தை தரித்து கொண்டு ஆடையே உடுத்தாமல் அழகு பிம்பமாக தோற்றமளிக்கின்ற இந்த நந்தகோபனுடைய பிள்ளையான இந்த நவநீத சோரனான இந்த சிறு பாலகனை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது 55வது ஸ்லோகம் வரைக்கும் இன்றைய சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்வோம். மீதி அடுத்த லீலைகளை அடுத்த சத்சங்கத்திலே பார்ப்போம். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம் யதக்ஷர பதப்பிருட்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச न्यूनानि शादि रिक्तानि क्षमक्ष्व पुरुषोत्तम. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.